Hi friends, in the video number ஒரு 3 type of material varieties வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். So first பார்க்கிறது வந்து குபேரப்பட்டு saree. So குபேரப்பட்டுல fully self pattern வந்து first பார்க்கறோம். இதுல வந்து premium quality saree தான் first போஸ்ட் பண்ணிருக்கேன். இது வந்து உங்களுக்கு premium quality saree. Premium qualityல பாத்தீங்க அப்படினா நான் ஆல்ரெடி வந்து இந்த டிசைன் வந்து போஸ்ட் பண்ணிருப்போம். ரீஸ்டாக்ல வந்திருக்குதான். பட் இதுல வந்து இந்த ஃபேண்டா ஆரஞ்சும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஒரு மாதிரி லைட் yellow ரெண்டு கலருமே நியூவா ஆட் ஆயிருக்கும். தனித்தனியா நான் வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன். இப்போ டோட்டலா அவைலபிள் கலர்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த டிசைன்ல வந்து இருக்கிறத போஸ்ட் பண்ணிருக்கோம். இது இல்லாம வைன், மெரூன், கிரீன் இந்த டிசைன்ல அந்தந்த கலர்ஸ்மே இருக்கு. அது ரீசெண்டா ஒரு 10 வீடியோஸ்க்குள்ள அப்டேட் பண்ணிருப்பேன். அதனால தான் நான் இப்போதைக்கு அப்டேட் பண்ணல. இல்லாத கலர்ஸ் வைன், மெரூன், பாட்டில் கிரீன் இதெல்லாமே அவைலபிள்ல இருக்கு. பிங்க், பேபி பிங்க் இதெல்லாம் அவைலபிள்ல இருக்கு. ஸோ அடுத்து பார்க்குற இந்த சாரி வந்து ப்ரீமியம் குவாலிட்டி சாரி தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலையுமே 950 ப்ளஸ் ஷிப்பிங் ரேஞ்சஸ்லையுமே இருக்கு. பட் இது வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி சாரி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1150 ப்ரைஸ் தான் வந்து சேஞ்ச் பண்ணி 1099 போட்டோம். அடுத்து 1050 இல்லை நம்ம இது வரைக்கும் நிறைய இந்த குறிப்பிட்ட இந்த வீவர்ஸ் கிட்ட நிறைய யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் பல்கா நம்ம வந்து ஸ்டாக் வந்து எடுத்ததுனால பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டி சாரீஸே சூப்பரான பிரைஸ்ல வந்து வந்திருக்கு. ஸோ இந்த பிரீமியம் குவாலிட்டி சாரி குவாலிட்டி டிஃபர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். 950 பிளஸ் ஷிப்பிங்ல வந்து இருக்கிறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஸோ வந்து உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலை ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லியே சேல் பண்றாங்க. பட் நம்ம ரெண்டு ப்ரைஸ்மே தனித்தனியாக மென்ஷன் பண்ணி தான் போடுறோம். ரெண்டுத்துக்கும் மெட்டீரியல் குவாலிட்டி வந்து வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ வந்து இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு 1150 ப்ரைஸ்ல போயிட்டு இருந்த சாரி தான் நமக்கு ஒரு நல்ல சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி சாரியே சூப்பரான பிரைஸ்ல வந்திருக்கு. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குபேரப்பட்டிலே ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் போஸ்ட் பண்ணிருக்கோம். ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்ல இன்னைக்கு நிறைய உங்களுக்கு ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ் தான் இருக்க போகுது. பிரீமியம் குவாலிட்டிலயுமே நிறைய ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ். அடுத்து லக்ஸுரி குவாலிட்டிலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஹெவி டிசைன்ல ஒரு சாரி வந்து ரீஸ்டாக் ஆகி வந்திருக்கு. ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் வந்து உங்களுக்கு ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸாக தான் இருக்குது இன்னைக்கு குபேரப்பட்டு சாரீஸை பொறுத்த வரையும். ஸோ வந்து இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ, ரிப்பீட்டடாக கஸ்டமர்ஸ் கேட்ட சாரீஸ் மட்டும் தான் உங்களுக்கு ரீஸ்டாக் வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இன்னொரு ரொம்ப மந்த் ஆயிடுச்சு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லி. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்பர் 1ல இருக்கிற மெட்டீரியல் நான் ஓவராலாகவே சொல்லிடுறேன். இருந்தாலும் சில பேர் ஒர்க் பர்சன்ஸ்லாம் சில பேர் மியூட் பண்ணி பாக்குறவங்களுமே இருக்காங்க. சில பேருக்கு நம்ம ஓவரலா சொல்றது கூட கிளியரா இல்லைனாலும் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒவ்வொரு சாரி என்ன மெட்டீரியல் அப்படின்றத போட்டிருப்போம். ஸோ அது இல்லாம நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தயவு செய்து எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டு லெஃப்ட் ஆகாதீங்க. லெஃப்ட் ஆகும் போது அதர் குரூப் மெம்பர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஃபீல் கொடுக்கும். நம்மளும் ஒரு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல இடையில நீங்க வந்து லெஃப்ட் ஆகும் போது அந்த அப்டேட்டுமே வந்து உங்களுக்கு செப்பரேட் ஆன மாதிரி ஆயிடுது. தேவையில்லாம நீங்க ஜாயின் பண்ணிட்டு லெஃப்ட் ஆகாதீங்க. வேணும் இல்லை எனக்கு டெய்லி அப்டேட்ஸ் பார்க்கணும், பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸா நான் வந்து எனக்கு அதுல இருந்து நான் வந்து கன்சாலிடேட் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் என்னென்ன குரூப்ல அப்டேட் பண்ணுவேன்றதையும் சொல்லிடுறேன். இதுக்கெல்லாம் ஓகேங்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஜாயின் பண்ணி லெஃப்ட் ஆகாதீங்க. ஸோ என்னென்ன அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் வீடியோ இன்னைக்கு வீடியோ போடுறோம் அப்படின்னா இதோட லிங்க் வந்து நான் யூடியூப் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஷேர் பண்ணிட்டு ஒன்ஸ் ஃப்ரீ டைமில் என்னோட ஷெடியூல்ஸ்லாம் நான் முடிச்சதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஈவினிங் டைம் தான் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த அப்டேட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு இந்த லிங்க்ல ஷேர் பண்ணியிருக்கேன்னு இந்த வீடியோஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவில் இருக்கிற சாரீஸோட பிக்சர் எல்லாத்தையும் வந்து இதுல ஒரு 100 பிக்சர் 200 பிக்சர் இருக்குன்னா 200 பிக்சர்ஸ்மே வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஷேர் பண்ணும். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இதுல எப்படி நம்ம வந்து கொடுத்துருக்கோமோ அதே ஆர்டர் வைஸ் வந்து அங்க வந்து ஷேர் பண்ணிடுவோம். பட் வித்தவுட் பிரைஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஷேர் பண்ண மாட்டோம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோவிலே எடிட் பண்ணி போடுறோம். ஸோ அதனால நீங்க பிரைஸை பத்தியும் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலை பத்தியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்க வீடியோல செக் பண்ணிடும். அப்புறம் ஏன் நீங்க வந்து பிக்சர் மட்டும் போடுறீங்க அப்படின்னு ஒரு சில பேரோட டவுட் இருக்கலாம். அது என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வீடியோல பார்க்கும்போது எனக்கு சாரீஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு, நீங்க பிக்சர்ஸா போட்டீங்க அப்படின்னா நான் பிக்சர்ஸ் பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச சாரியோட பிரைஸ் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த ரெக்வஸ்ட்னால தான் பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்றோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி நம்பர் 2ல இருக்கிற சாரி பாத்தீங்க அப்படின்னா கிரேப் சில்க் சாரி. கிரேப் சில்க் சாரியில ஃபர்ஸ்ட் பாக்குற இந்த பேட்டர்ன் வந்து மைசூர் கிரேப். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிளைன்ல வந்து செல்ஃப் பார்டர் வர மாதிரி சாரி, அது உங்களுக்கு வந்து மைசூர் சினான் கிரேப். உங்களுக்கு சினான் கிரேப்க்கும் நார்மல் மைசூர் கிரேப்க்கும் மெட்டீரியல் வேரியேஷன்ஸ் இருக்கு. இது 899 பிளஸ் ஷிப்பிங் போட்டிருக்கோமா, அது 999 பிளஸ் ஷிப்பிங் போட்டிருக்கோம். ரெண்டு மெட்டீரியலும் வேரியேஷன்ஸ் இருக்கும், மெட்டீரியல் வைஸ்மே மைல்டு வேரியேஷன்ஸ் இருக்கும். இந்த மைசூர் கிரேப், அது மைசூர் சினான் கிரேப். ஸோ அதுக்கு அடுத்து பாக்குறது வந்து உங்களுக்கு காட்டன் கிரேப். காட்டன் கிரேப் வந்து ரெகுலரான நம்மளோட அப்டேட் தான், ரெகுலரான கஸ்டமர்ஸ் கேட்கிற சாரீஸ் தான். ஆனா அதுல மெரூன் கலர் மட்டும் உங்களுக்கு ரீஸ்டாக் வரல, பேலன்ஸ் இருக்கிற 3 கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு ரீஸ்டாக் வந்திருக்கு. ஸோ இந்த நம்பர் 2ல பாக்குற வந்து கிரேப். கிரேப்ல வந்து பாத்தீங்கன்னா மைசூர் கிரேப் போட்டிருக்கோம், மைசூர் சினான் கிரேப் போட்டிருக்கோம், அடுத்து வந்து காட்டன் கிரேப். 3 டைப் ஆஃப் கிரேப் மெட்டீரியலும் போஸ்ட் பண்ணிருக்கோம். இப்ப பாத்துட்டு இருக்க இதெல்லாம் தான் மைசூர் சினான் கிரேப். மெட்டீரியல்ல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். மைசூர் டைரக்ட் கிரேப்க்கும் மைசூர் சினான் கிரேப்க்கும் மைல்டு வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ பேக் டு நான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கண்டினியூ பண்றேன். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தோம், நம்ம ஏன் பிக்சர்ஸ் மட்டும் ஷேர் பண்றோம், பிரைஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இல்லாம, அதனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் கேட்பீங்க. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதுல இவ்வளோ நம்ம டீட்டெயில்டா, சில பேர்லாம் யூடியூப்லயோ நம்ம இன்ஸ்டாலயோ பார்க்குற ப்ரைஸ்லாம் போடவே மாட்டாங்க, டிஎம் பண்ணுங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க. நம்ம இவ்வளோ டீட்டெயில்டா ப்ரைஸோட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருந்தாலுமே நம்ம வந்து இவ்வளோ ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடுறோம் அப்படிங்கமோ அதையும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயுமே கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த பிக்சர்ஸ் வந்து அதில் ஷேர் பண்ணி வைக்கிறோம். ஸோ வேணுங்கிறவங்க அந்த பிக்சர்ஸ்ல ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த மேலே வந்து லிங்க்கும் கொடுத்து அதுக்கப்புறம் தானே பிக்சர்ஸ் ஷேர் பண்றோம், லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து பிரைஸ் பார்த்துக்கலாம். டெய்லி அப்டேட்ஸ் போடுவோம். இது வந்து யூடியூப் சேனல்ல போடுற பிக்சர்ஸ் இல்லாம டெய்லி அப்டேட்ஸ் போடுவோம். டெய்லி அப்டேட்ஸ் வந்து லிமிட்டடா தான் இருக்கும். இப்போ இது மட்டும் உங்களுக்கு 200 பிக்சர்ஸ் வருது அப்படின்னா அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 கேட்லாக் 6 கேட்லாக் அப்படின்னு லிமிட்டடா 4 கேட்லாக் அவ்வளவுதான் போடுவோம். ஒரு கேட்லாக் ஒரு பேட்டர்ன்ல இருக்கிறதுல ஒரு 5 கலர் இல்ல 10 கலர் மிஞ்சு போனா அவ்வளவுதான் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 4 to 6 கேட்லாக் வரைக்கும் தான் ஒரு நாளைக்கு அப்டேட் பண்ணுவோம். ஸோ அடுத்து நம்பர் 3ல பாக்குற சாரியை பார்த்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம 3ல பார்க்குற சாரி வந்து செமி காஞ்சி செமி சாஃப்ட் சில்க் சாரி. பேசிக் பிரைஸ் ரேஞ்சஸ்ல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிச்சான சாரி வரையுமே இன்னைக்கு போஸ்ட் பண்ணிக்கிறோம். சிரோக்சி ஸ்டோன் வச்ச மாதிரி பேட்டர்ன், வைரவுசி பேட்டர்ன், நிறைய பேட்டர்ன் வந்து போஸ்ட் பண்ணி நிறைய ஆஃபர் பிரைஸ்ல. ஸோ இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த சாரி கூட நம்ம 85899 போட்ட சாரி ரொம்ப சூப்பரான 750 வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்ப பாக்குற இந்த சாரி கூட 999 அடுத்து 950 போட்டோம். இப்போ வந்து கிளியரன்ஸ் சேல்னால உங்களுக்கு என்ன பிரைஸ்ல வந்து ப்ராஃபிட்டே இல்லாத மாதிரி சேல் பண்ற மாதிரி உங்களுக்கு கிளியரன்ஸ் சேல் போட்டாச்சு. ஏன்னா இந்த சாரீஸ்லாம் வந்து ஸ்டாக் வந்து மல்டிபிள்ஸ் இருந்தது, மல்டிபிள்ஸ்ல ஓரளவுக்கு கிளியர் ஆகி இன்னும் கொஞ்சம் பீசஸ் லெஃப்ட்ல இருக்கு பாருங்க, அதெல்லாமே கிளியர் பண்ணிட்டு திருப்பி புது பேட்டர்ன் வர வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் கிளியரன்ஸ் சேல்ல போட்டிருக்கோம். நிறைய கிளியரன்ஸ் சேல்ஸ் பிரைஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வீவர்ஸோட பிரைஸ், டைரக்ட் வீவிங் பிரைஸே வந்திருக்கு. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளியரன்ஸ் சேலை யூஸ் பண்ணி வேணுங்கிறவங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நியூ சாரீஸ் வருது அப்படின்னா அதெல்லாம் நம்ம சாரி பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 70 to 100 rupees தான் ப்ராஃபிட். 70 rupees தான் மேக்ஸிமம். 1000 பிலோ சாரீஸ்ல 50 rupees, 1000 above சாரீஸ்ல 70 rupees ப்ராஃபிட்ல தான் சேல் போட்டுட்டு இருக்கோம். இவ்வளவு ப்ராஃபிட் கூட என்னங்கிறத நம்ம சொல்லி தான் சேலே பண்ணிட்டு இருக்கோம். பட் கிளியரன்ஸ் சேல்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் கூட நமக்கு இருக்காது. நம்ம கிளியர் பண்ணிட்டு ஸ்டாக்கை நெக்ஸ்ட் வந்து நியூ பேட்டர்ன் கொண்டுட்டு வரதுக்காக தான் இந்த கிளியரன்ஸ் சேல். ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்த இன்ஃபர்மேஷன்ஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அப்போ டெய்லி அப்டேட்ஸ்க்கு வந்து ப்ரைஸும் வித் டிஸ்கிரிப்ஷன், அது என்ன மெட்டீரியல் எப்படி இருக்கும், பல்லு எப்படி இருக்கும், கான்ட்ராஸ்ட் பேட்டர்னா செல்ஃப் பேட்டர்னா எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல பிளஸ் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் என்னங்கிறதையும் கொடுத்துருவோம். ஸோ அதனால இதுக்கெல்லாம் விருப்பப்பட்டவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு இவ்வளோ அப்டேட்ஸ்லாம் வந்தது அப்படின்னா எனக்கு ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகும், அப்டேட்ஸ் கண்டினியூஸா பார்க்கணும், எனக்கு பிடிச்ச சாரீஸை நான் பார்த்துட்டு இருக்கணும், எனக்கு
பிடிச்சமான சாரீஸ் வரும்போது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட குரூப்பில் போயிட்டு, நீங்கள் காமனாக வாட்ஸ்அப்பில் கிடையாது, நம்மளோட குரூப்பில் போயிட்டு சைடில் இந்த 3 பட்டன் இருக்கும்ல, அதில் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸில் போயிட்டு குரூப் மீடியாவில் போய் உங்களுக்கு வந்து மீடியா விசிபிலிட்டி வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோனில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகாது, கேலரியில் ஸ்டோர் ஆகாது. ஒன்லி நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் லோட் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டோரேஜுமே பாதிக்காது. ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேணாம், இவ்வளோ எனக்கு வந்து நெசசரியாக வர மாதிரி இருக்குது அப்படின்றவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன், மீன் நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து உங்களுக்கு இவ்வளோ மெசேஜ்னு நிறைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோன்னே வந்து நெட் ஆன் பண்ணோன்னே நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது அப்படின்னா கூட நீங்கள் குரூப்பில் போயிட்டு நம்மளோட குரூப் வந்து மியூட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நெட் ஆன் பண்ணதும் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து வதன்னு வந்தாலும், இப்போ நம்ம 200 பிக்சர்ஸை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து காமிக்காது. நீங்கள் வாட்ஸ்அப் உள்ள போகும்போது மட்டும்தான் நம்மளோட குரூப்பில் வந்து மெசேஜ் வந்திருக்குது தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸை நீங்கள் செட் பண்ணி உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களோட டிஸ்டர்பன்ஸ்லேருந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்டேட்ஸ் வேணும்னா மட்டும் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அப்டேட்ஸ்லாம் இவ்வளோலாம் வேணவே வேணாம் அப்படின்றவங்க நீங்கள் வந்து யூடியூப் சேனலை மட்டும் பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆகாதீங்க. லெஃப்ட் ஆகுறது வந்து எனக்கு கூட எப்படி இருக்குன்னா, ஒரு அப்டேட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அப்படியே வந்து லெஃப்ட் ஆகுறீங்க அப்படின்னா அந்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகிடுது. அது ஒரு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் எதுக்கு அன்வான்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு லெஃப்ட் ஆகும்போது அதர் குரூப் பர்சன்ஸ்க்குமே வந்து என்ன நினைப்பாங்க, இதெல்லாமே நீங்கள் திங்க் பண்ணி ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வேணுங்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேணாங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ்லேயே நம்ம நிறைய வந்து கலெக்ஷன்ஸ்லாம் போட்டுகிட்டே இருக்கோம். இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இதில் வர சாரீஸ்லாமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ஃபஸ்ட்டு அவைலபிலிட்டி பார்க்குங்க. அவைலபிள் வந்து ஃபாஸ்ட்டாக சோல்ட் அவுட் ஆகிடும். அதை பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.